வெல்கம் வியூவர்ஸ். இன்னைக்கு டைம் சீரிஸ் அனலைசிஸ் அப்படின்னா என்னன்னு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட்டு டைம் சீரிஸ் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். ஆக்சுவலா இப்போ டைமோடு சேர்ந்து நம்ம கிட்ட இருக்க ஒரு டேட்டாவும் சேஞ்ச் ஆகுது அப்படின்னா, அந்த டேட்டாவ தான் நம்ம வந்து டைம் சீரிஸ் டேட்டான்னு சொல்றோம். இதுதான் வந்து டைம் சீரிஸ். அதாவது டைமோட சேர்ந்து அந்த டேட்டாவும் சேஞ்ச் ஆகுது. ஓகேங்களா? ஸோ இதில என்ன பண்ணுவோம்னா, நம்ம டேட்டாவ வந்து ஒரு ரெகுலர் டைம் இன்டர்வல்ல கலெக்ட் பண்றோம். ஓகேங்களா? ஆ இந்த கலெக்ட் பண்ண டேட்டாவ நம்ம அனலைஸ் பண்ற ப்ராசஸ் தான் டைம் சீரிஸ் அனலைசிஸ்ன்னு சொல்றோம். ஸோ இத அனலைஸ் பண்ணும்போது நமக்கு அதில இருக்க பேட்டர்ன் வந்து புரியும். ஓகேங்களா? ஸோ அந்த டேட்டால இருக்க பேட்டர்ன தான் நம்ம அனலைஸ் பண்றோம். ஓகேங்களா? ஸோ அதில இம்பார்ட்டன்ட்டான கீ காம்போனன்ட்ஸ் இருக்கு. அத தான் ட்ரெண்ட், சீசனாலிட்டி அண்ட் நாய்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஓகேங்களா? அதாவது ஆ இதுக்கு எக்ஸாம்பிள்லாம் பார்த்தீங்கன்னா, நாளைக்கு வந்து ஷேர் பிரைஸ் எப்படி இருக்கும்? நெக்ஸ்ட் வீக் சேல்ஸ் எவ்வளோ இருக்கும்? அப்படின்னு இந்த மாதிரி தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் நம்ம டைம் சீரிஸ் அனலைசிஸ் வந்து யூஸ் பண்றோம். ஸோ சிம்பிளா சொல்லணும்னா, டைம் சீரிஸ்ன்றது பாஸ்ட்ல இருக்கிற அந்த டேட்டாவ வச்சு நம்ம வந்து ஃபியூச்சர வந்து கணிக்கிற ஒரு ப்ராசஸ் தான் வந்து டைம் சீரிஸ் அனலைசிஸ். ஓகேங்களா? 3 கீ காம்போனன்ட்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா, ட்ரெண்ட், சீசனாலிட்டி அண்ட் நாய்ஸ். ட்ரெண்ட்னா என்னன்னா, லாங் டர்ம் மூவ்மெண்ட். அதாவது லாங் பீரியட்ல ஒரு டேட்டா எப்படி மூவ் ஆகுதுன்னு சொல்லும். ஓகேங்களா? இதுக்கு எக்ஸாம்பிள் தான் வந்து கம்பெனியோட ரெவென்யூ வந்து ஒவ்வொரு இயரும் இன்க்ரீஸ் ஆகுறது. ஓகேங்களா? ஸோ செகண்ட் வந்து சீசனாலிட்டி. அதாவது ரெகுலர் இன்டர்வல்ல ரிப்பீட் ஆகுற பேட்டர்ன தான் வந்து சீசனாலிட்டின்னு சொல்றோம். இதுக்கு வந்து எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஐஸ்கிரீம் சேல்ஸ் வந்து ஒவ்வொரு சம்மர்லயும் பீக்கா இருக்கும்ல, இதுதான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த ஃபெஸ்டிவல் டைம் சேல்ஸ், மந்த் எண்ட் ஷாப்பிங் இதெல்லாமும் சீசனாலிட்டில சொல்லுவோம். நாய்ஸ்ன்றது ரேண்டம் ஃப்ளக்சுவேஷன். அதாவது அன்பிரெடிக்டபிளா ஒரு சேஞ்சஸ் நடக்குது. சடனா ஒரு சேஞ்சஸ் நடக்குதுன்னா, அத தான் வந்து நாய்ஸ்ன்னு சொல்றோம். இதுக்கு எந்த ஒரு ஃபிக்ஸ்டு ரீசனும் இருக்காது. இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஒரு சேல்ஸ்ல சடனா வந்து ஒரு ட்ராப் கிடைக்கும்ல. ஸோ இதுதான் வந்து நாய்ஸுக்கான எக்ஸாம்பிள். ஸோ டைம் சீரிஸோட அப்ரோச்ன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெத்தட் தான். ஸோ இதுதான் வந்து ட்ரெடிஷனல் மெத்தட். பிஃபோர் மெஷின் லேர்னிங் அண்ட் டீப் லேர்னிங் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்கல் தான் ஃபர்ஸ்ட்டு நம்ம யூஸ் பண்ணோம். ஆ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இதில வந்து மேக்ஸ் ஃபார்முலாஸ் அண்ட் பாஸ்ட் டேட்டா யூஸ் பண்ணி தான் வந்து ஃபியூச்சர ப்ரெடிக்ட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ இதோட எக்ஸாம்பிள் மாடல்ஸ் வந்து ஏஆர், எம்ஏ, அரிமா இதெல்லாம். ஸோ மெஷின் லேர்னிங்க பொறுத்தவரைக்கும் மல்டிபிள் ஃபீச்சர்ஸ யூஸ் பண்ணி ஃபியூச்சர வந்து ப்ரெடிக்ட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ இதோட மாடல்ஸ் பார்த்தீங்கன்னா, எக்ஸ்ஜி பூஸ்ட், ரேண்டம் ஃபாரஸ்ட் அண்ட் சப்போர்ட் வெக்டார் ரிக்ரெஷன். ஓகேங்களா? அதாவது மெனி ஃபீச்சர்ஸ் யூஸ் பண்ணி, அதில உள்ள ஹிட்டன் ஃபீச்சர்ஸ லேர்ன் பண்ணி ஃபியூச்சர ப்ரெடிக்ட் பண்றது தான் மெஷின் லேர்னிங்ல யூஸ் பண்றோம். ஸோ டீப் லேர்னிங்க பொறுத்தவரைக்கும் இது வந்து ஒரு அட்வான்ஸ்டு லெவல்னு சொல்லலாம். ஸோ இது வந்து லார்ஜ் டேட்டா செட்ஸ் அண்ட் காம்ப்ளெக்ஸ் டைம் பேஸ்ட் பேட்டர்ன்ஸ்க்கு யூஸ் ஆகுது. இதோட மாடல்ஸ் பார்த்தீங்கன்னா, எல்எஸ்டிஎம், ஜிஆர்யூ அண்ட் டிரான்ஸ்ஃபார்மர். இது மெயினா வந்து லாங் சீக்வென்சஸ் அண்ட் காம்ப்ளெக்ஸ் பேட்டர்ன்ஸ்க்கு யூஸ் ஆகுது. லைக் ஸ்பீச், வீடியோ, சென்சார் டேட்டா இங்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம என்னோட சேனல லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. மெஷின் லேர்னிங் அண்ட் டீப் லேர்னிங் கான்செப்ட்ஸ் தமிழ்ல நீங்க தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.